இது வந்து சூரியன். இந்த ரெட் பால் வந்து சூரியன் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பால் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பூமி. இப்போ பூமியில நம்ம இந்த மேல் பகுதியில் இருக்கோம். இந்த சூரியன் இங்க இருக்கு. இந்த பூமி இப்படியே ரொட்டேட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு என்ன ஆகுது, இங்கிருந்து சூரியன் இந்த பக்கம் கீழ் திசையில ஒதுக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இருந்து பூமி அப்படியே கீழே போக 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 இந்த சூரியனுடைய டைம் வந்து மேல போற மாதிரியே இருக்கு. கிட்டத்தட்ட சூரியன் வந்து 7, 8, 9, 10 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு பூமி இந்த இடத்துக்கு வரும்போது சூரியன் என்ன ஆயிருது, நடு உச்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. சோ மணி 12. அப்படியே இப்படி வர 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 சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இறங்குற மாதிரி இருக்கு, பூமி அப்படியே மேல் நோக்கி போற மாதிரி இருக்கு. சோ இங்க வரும்போது மணி மறுபடியும் 6 சாயங்காலம் 6. சரியா, மறுபடியும் பூமி மேல் நோக்கி போகுது. சோ மேல் நோக்கி போக 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 இப்படியே வந்தா சூரியன் கீழே இருக்கு. இது 12. மறுபடியும் அப்படியே இப்படி வருது. சோ இந்த இடத்துல இப்படியே வந்த உடனே மறுபடியும் மீண்டும் மணி 6 மணிக்கு சூரியனை நான் பார்க்க முடியும். இந்த மேல இருக்கும்போது ஏன்னா மேல நான் இந்த இடத்துல இருக்கேன். சோ இந்த இடத்துல இருக்கும்போது மேல் பகுதியில் போயிருது. இந்த கையை நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த விரல் நான் இங்க வச்சிருக்கேன்ல, இந்த விரல் இருந்து தான் சூரியனை பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல இருந்து வருது, இந்த விரல் மேல நேரடியா படுது சூரியன். நேரடியா பட்டு அப்படியே மேல போக 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 பாத்தீங்கன்னா இந்த விரல் அப்படியே மறைய ஆரம்பிக்குது. அதாவது சூரியன் மறைய ஆரம்பிக்குது. சரியா, விரல் மேல போகுது. போன உடனே விரல் மேல போயிருச்சு. இப்பொழுது பூமியினுடைய மாற்று பகுதிக்கு பகல ஆரம்பிச்சிரும். மறுபடியும் நம்ம வர 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 இந்த பகுதி பகல்ல இருந்து கம்மியாகி நம்ம பகுதிக்கு பகல ஆரம்பிக்கும். சோ இப்படிதான் வச்சிருக்காங்க. அப்ப இது என்னன்னா, இந்த இடத்துல இருந்து பூமி அப்படியே கீழே போகுது பாருங்க. சோ இங்க சூரியன் வரும்போது இங்க வந்து கீழே போகுதா, இந்த கீழே போறனாலதான் சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னு வச்சாங்க. இப்ப என்ன ஆகுது, இந்த இடத்துல வரும்போது சூரியன் எங்க இருக்கு, மேல இருக்கு. பூமி இந்த கீழ் நோக்கி வரதுனால கிழக்குன்னு வச்சாங்க. இப்ப இது வந்து மேல இருக்கு சூரியன். இப்ப பூமி மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அப்படியே இங்க மேல் நோக்கி போகும்போது சோ முற்றிலுமே இது என்ன ஆயிருது, இது மறைஞ்சு மேல் நோக்கி. சோ அப்ப என்னன்னா கிழக்குல உதயமாகி மேற்குல மறையுதுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னா, சூரியன் எங்க இருக்குது, மேல் பகுதியில் இருக்கா, வெயில் அதிகமா இருக்கா. இந்த வெயில் அதிகமா இருக்கிற இடத்துல சூரியன் எங்க இருக்குது, மேல இருக்கு. ஆனா பூமி எங்க இருக்குது, உண்மையில் இது கீழ்பகுதியா இது கீழ்பகுதியா? 6 மணிக்கு பூமி கீழே இருக்கா, 12 மணிக்கு பூமி கீழே இருக்கா? அப்புறம் ஏன் இதை கிழக்குனாங்க? பூமி தான் சுற்றிட்டு இருக்கு. சரியா, பூமி தானே சுத்துதுங்கிறாங்க, பூமி சுற்றிட்டு இருக்குங்கிறாங்க. இப்ப பூமி சூரியனை சுற்றிட்டு இருக்கு. இந்த பூமி கீழே போறதுனாலதான் கிழக்கு. அப்ப கீழே போய் இங்கதானே கீழே இருக்கு. அப்ப 12 மணிக்கு தானே கீழே இருக்கு. அப்ப இதுதானே கீழே இருக்கணும். அப்ப உதயம், நீ மலை உச்சிக்கு போ, வானத்துக்கே வேணாலும் போ, எங்க வேணாலும் போ, நான் வாழக்கூடிய பகுதியில் சூரியன் உதிக்கும் திசை தான் கிழக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதாவது பூமியிலிருந்து சூரியன் உதிக்கக்கூடிய திசை தான் கிழக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது பூமி கீழா போறதுனால கிழக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. கீழே போகுது. அப்ப உண்மையான கீழுங்கிறது எது, 12 மணி தானே கீழுங்கிறது. அதான் நான் இங்க கேட்கிறேன். கீழே போறதுனால கிழக்கு திசைனா அப்ப கீழே இருக்கிறது, கீழே போறது கிழக்கு திசை, கீழே இருக்கிறது